மகாநதி அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, பாட்டி வந்து காவேரி வந்து கோவிலுக்கு கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீ விஜய் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறான். நீ ஏன்னா வந்து விஜய் கூட வாழ போறியா? அப்போ நீ எனக்கு கொடுத்த வாக்கு வந்து என்னாச்சு? விஜய் வாழ்க்கையில் இனிமேல் வரமாட்டேன், விஜய் வந்து எந்த ஒரு கஷ்டம் படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னீல, அதை வந்து நீ சொல்லிட்டு இப்படி பண்ணலாமா? பசுபதினால இனிமேல் எப்படி விஜய்க்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு நான் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பற்றி கேட்குறாங்க. காவேரி பசுபதினால இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது பாட்டி அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறாங்க. பசுபதினால பிரச்சனை கண்டிப்பாக வரும், அப்படி வராட்டியும் எப்படி வந்து உங்கள் ஃபேமிலி மட்டும் ரொம்ப நல்ல ஃபேமிலியாக தராதரம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஃபேமிலியை வச்சுக்கிட்டு எப்படி வந்து விஜய் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவங்க ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீ விஜய் வாழ்க்கையிலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இதை நினச்சிக்கிட்டே காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. கங்கா பார்த்திங்க அப்படின்னா காவேரிக்காக அவங்க அம்மா கிட்டே பேசுகிறாங்க. ஆனால் சாரதா பார்த்திங்கன்னா எனக்கு காவேரியை பற்றி தெரியாதா, அந்த பையனுக்காக ஓடி ஆடி இப்படி வந்து ரொம்பவே போராடி அந்த பையனை வெளியே கொண்டு வந்திருக்கா, அவள் வந்து அந்த பையன் தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா, அது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பையன் மேலே இன்னும் எனக்கு முழுசாக நம்பிக்கை வரலை, ஆனால் காவேரிக்காக தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியை விஜய் கூட சேர்த்து வைக்கிற மாதிரியே பேசுவாங்க. இதனால கங்காவும் பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த பையன் வந்து இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டது தப்பு தான், ஆனால் அது எதையுமே திமிருனாலேயோ பணத்தினாலேயோ செய்யலை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி கோயிலுக்கு போயிட்டு வரட்டும், அதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் வந்து ஆசையாக இருக்கப்போ காவேரி வந்து பாட்டி சொன்னதை நினச்சிட்டு வராங்க. இதுக்கப்புறம் காவேரி என்ன முடிவெடுக்க போகிறாங்க, விஜய் வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லை பாட்டி சொன்ன மாதிரி விலக போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். காவேரி பார்த்திங்க அப்படின்னா விஜயை விட்டு விலகணும்னு நினச்சாலும் சரி, இல்லை அவங்களே விலகினாலும் சரி, அவங்களோட குழந்தை தான் அவங்க 2 பேருமே சேர்த்து வைக்க போகுது. இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.